போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராட்டம் அறிவிப்பு செய்தாலும் அனைத்து பேருந்துகளும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் போக்குவரத்து பணிமனையிலிருந்து அனைத்து பேருந்துகளும் வழக்கம் போன்று இயக்கப்படுகின்றன. இதுகுறித்து கூறிய ஓசூர் போக்குவரத்து மேலாளர் ஸ்ரீனிவாசன், ஓசூர் பணிமனையிலிருந்து புறநகரான சென்னை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு 70 பேருந்துகளும், நகர்ப்புறத்திற்கு இயக்கப்படும் 75 பேருந்துகளும், 40 விரைவு பேருந்துகளும் கால அட்டவணைப்படி 100% இயக்கப்பட்டு வருகிறது. ஓசூர் வழியாக பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இயக்கப்படும் 400 பேருந்துகளும் தடையின்றி இயங்குவதால் பொதுமக்கள் அச்சமின்றி பயணிக்க போக்குவரத்து கழகம் சேவையாற்றும் என தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து 30 அரசு பேருந்துகளும் இன்று வழக்கம் போன்று இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பாக செய்துமநல்லூர் இன்ஸ்பெக்டர் பத்மநாத பிள்ளை தலைமையிலான போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்ததைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் வழக்கம் போன்று பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. வேலைநிறுத்த போராட்டத்திற்கு பொதுமக்கள் ஆதரவு தர வேண்டும் என தொழிற்சங்கங்கள் வேண்டுகோள் விடுத்து கடலூர் மத்திய பேருந்து நிலையத்தில் தொழிற்சங்கத்தினர் போராட்டத்திற்கு ஆதரவு கோரினர். தற்போது கடலூர் மத்திய பேருந்து நிலையத்தில் வழக்கமாக பேருந்து நிலையத்திலிருந்து செல்லும் பேருந்துகளை விட தற்போது 75% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகிறது. போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தின் காரணமாக பேருந்து நிலையம் அதிக அளவில் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. தொடர்ந்து கடலூர் போக்குவரத்து பணிமனையில் பேருந்துகளை எடுக்க முயற்சி செய்தபோது அங்கு தொழிற்சங்க நிர்வாகிகள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் கடலூர் பகுதிகளிலும் பரபரப்பு நிலவி வருகிறது. ஆறு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இன்று முதல் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தை அறிவித்துள்ளனர். இதன் எதிரொலியாக கரூர் மண்டலத்தில் உள்ள கரூர் 1, கரூர் 2, அரவக்குறிச்சி, குளித்தலை, முசிறி உள்ளிட்ட 5 போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து பேருந்துகள் 30% இயக்கப்படவில்லை. மேலும் அண்டை மாவட்டங்களான திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பேருந்துகள் குறைவாக இயக்கப்படுகின்றன. குறிப்பாக கரூர் மாவட்டங்களின் பல்வேறு ஊர்களுக்கு செல்லும் நகர பேருந்துகள் குறைந்த அளவு இயக்கப்பட்டு வருகின்றன. இதேபோன்று வெளி மாவட்டங்களில் இருந்து கரூர் வழியாக செல்லும் அரசு பேருந்துகளின் எண்ணிக்கை மிக குறைவாகவே உள்ளது. இந்த நிலையில் போக்குவரத்து கழக அலுவலகம், பேருந்து நிலையம் மற்றும் வெளிப்பகுதிகளில் பாதுகாப்பிற்காக போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரையில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ மதுரவாணி சமேத ஸ்ரீ மூலநாதர் திருக்கோவிலில் பூக்குழி இறங்கும் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆண்டு விரதமிருந்து சபரிமலைக்கு மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் குருநாதர் RMK ஐயப்பன் குருசாமி தலைமையில் பால்குடம் எடுத்து திருக்கோவிலுக்கு வந்ததும் அங்கு இருமுடி கட்டிய பின்னர் பூக்குழி திடலில் குருநாதர் RMK ஐயப்பன் குருசாமி முதலில் பூக்குழியில் இறக்கியதும் அவரைத் தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் ஒவ்வொருவராக பூக்குழி இறங்கினர். இந்த பூக்குழி திருவிழா நிகழ்ச்சியில் சாம்பவர் வடகரையை சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.
பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி வலியுறுத்தி இன்று காலை முதல் அண்ணா தொழிற்சங்கம், CITU, பாமக உள்ளிட்ட போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அரசு பேருந்து பணிமனையில் மொத்தம் 85 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கப்பட்டு வருகிறது. அதில் தற்பொழுது வரை 60 அரசு பேருந்துகள் பணிமனையில் இருந்து வெளியே சென்றுள்ளன. மேலும் இந்த போராட்டம் காரணமாக மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பிரபு தலைமையில் ஆற்காடு பணிமனையில் சுமார் 60க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு போக்குவரத்து கழக ஒரு சில தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தம் அறிவித்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் அதிகாலை முதல் அனைத்து பேருந்துகளும் வழக்கம் போன்று இயங்குகின்றன. அந்த வகையில் நெல்லை மாநகர் பகுதியிலும் வண்ணாரப்பேட்டை புறவழிச்சாலை பணிமனை, தாமிரபரணி பணிமனையில் உள்ள 122 பேருந்துகளும் இயங்கி வருகின்றன. மேலும் கண்காணிப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு பேருந்து நிலையத்திலிருந்து அவர்கள் அனைத்து பேருந்துகளையும் நேர அட்டவணைப்படி இயக்கும் பணியை கண்காணித்து வருகின்றனர். குறிப்பாக அனைத்து பணிமனைகள் மற்றும் பேருந்து நிலையங்களிலும் பாதுகாப்புக்காக போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சியில் போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் போராட்டம் காரணமாக கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்துகள் குறைந்த அளவில் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. வழக்கத்தை விட இன்று 30% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் சற்று வெறிச்சோடி காணப்படுகிறது. இதன் காரணமாக வெளியூர் மற்றும் அருகிலுள்ள ஊர்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் பல்வேறு சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்காத LBF, INTUC தொழிற்சங்கத்தினர் மூலம் திண்டுக்கல்லில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் திண்டுக்கல்லில் இருந்து 160 பேருந்துகளும், தேனியிலிருந்து 159 பேருந்துகளும் என 319 பேருந்துகளும் இயக்கப்பட்டு வரும் நிலையில் திண்டுக்கல்லில் இருந்து 151 பேருந்துகளும், தேனியில் இருந்து 150 பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் திண்டுக்கல்லில் இருந்து 94% அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவது உறுதியாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அருகே பகரிமலை அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த அருள்முருகன் என்பவர் தனது 4 வயது குழந்தை மற்றும் குடும்பத்தினருடன் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வந்து மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் நாமகிரிப்பேட்டையில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் தனது குழந்தை ஜெய்ஷ்மிகா LKG படித்து வரும் நிலையில் கடந்த 4ஆம் தேதி சக மாணவி அடித்ததில் உடல் முழுவதும் சிறு சிறு காயங்கள் இருந்தது. இதுகுறித்து பள்ளி முதல்வர் சுகந்தியிடம் நேரில் சென்று கேட்டபோது பள்ளி முதல்வர் முறையாக பதிலளிக்காமல் குழந்தை குறித்து தவறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பள்ளி முதல்வர் சுகந்தி மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க கோரி அம்மனுவில் தெரிவித்துள்ளார். அவங்க ஸ்டாஃபுக்கெல்லாம் அனுப்பிவிட்டு இது என்னன்னு தெரியல, என்னங்க கிள்ன காயத்தோடு வந்திருக்காங்க, உடம்பு பூரா காயம், முதுகில் 2 கையில் எல்லாத்துலேயுமே காயம் இருக்குது. நான் கேட்டதுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணல அவங்க. அப்புறமா பொறுமையாக அப்புறம் பார்த்துட்டு கூப்பிட்றோம் அப்படின்னாங்க. அப்புறம் வந்துட்டு இல்லைங்க எனக்கு உடனே பதில் தெரியாமல் அப்படின்னா அப்புறம் மார்னிங் காலையில் நேரில் போய் பார்த்ததுக்கு விசாரிக்கணும் ஸ்டாஃபெல்லாம் நிற்க வச்சுருந்தாங்க. ஸ்டாஃப் யார் கேட்டாலும் எங்களுக்கு தெரியலன்ட்டாங்க. அப்புறம் கடைசியாக வந்துட்டு அவங்க ஸ்டாஃப் வந்துட்டு பிரின்சிபலை இது இந்த ஸ்கூல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, எங்கள் ஸ்கூலில் இங்கெல்லாம் எங்கள் ஸ்கூலில் நடக்கலை அப்படின்றாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.